குறிப்பாக மோடி பிரதமராகிற 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் ஒரு பேரலுக்கு $115. அப்போ எவ்வளோ பெட்ரோல் விற்றுது? ஒரு லிட்டருக்கு 71 ரூபாய். டீசல் எவ்வளோ விற்றுது? ஒரு லிட்டருக்கு 55 ரூபாய். அதே 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கச்சா எண்ணெயுடைய விலை $55 குறையுது. உடனே இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரைசிங் மெக்கானிசம் அடிப்படையில் மக்களுக்கு விலை குறையணும்ல, குறையல. இந்த நேரத்தில் மோடி என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய ஒன்றிய அரசாங்கத்துடைய வரிகளை ஏற்றிவிட்டு பெட்ரோல் டீசல் விலை குறையாம பார்த்துக்கிட்டாரு. அன்னைக்கு 70 ரூபாயாக 55 ரூபாயாக இருந்த பெட்ரோல் டீசல் இன்னைக்கு 100 ரூபாயை கடந்து போயிருக்கிறது. சமையல் எரிவாயு 3000 ரூபாய். அநேகமாக ஜூன் மாதம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் விலையும் 2000 ரூபாய் உயர்த்த போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான மக்கள் பிரச்சனை இல்லையா? இது பற்றியெல்லாம் நம்ம பேசவே வேண்டாமா? பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்ந்தா நம் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுடைய விலை உயரும் என்கிற மக்கள் பிரச்சனைக்கு நாம் எப்போ காது கொடுக்க போறோம் அப்படிங்கிற முக்கியமான கேள்வி இருக்கு.